பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வளமுள்ள நாமத்தினால இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அன்பு தேவஜனமே, ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்குமா, அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். ஹல்லேலூயா. இந்த மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுக்கு இடைப்பட்ட காலம் ஒரு இருளுள்ள காலம் சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் இருளுள்ள ஒரு காலம், கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஏங்கின ஒரு காலம், ஒரு இருளுள்ள காலம். அந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருது. என்ன வருது? ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற அன்பு தேவ ஜனமே, இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் நம்மளோட உண்டு. உங்கள் இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் உங்களோட உண்டு. இன்றைக்கு வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட இருள் இருந்தாலும் சரி, அதனால் ஆசீர்வாதங்களை நன்மைகளை நம்ம அனுபவிக்க முடியாதபடிக்கு, மகிழ்ச்சி அனுபவிக்க முடியாதபடிக்கு, உடல் சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு அநேக தடைகள் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். சூரிய உதயம் எங்கே இருக்கும் அங்கே பிரகாசம் இருக்கும், வெளிச்சம் இருக்கும். வெளிச்சம் வருகிற இடத்துல இருள் கடந்து போகும். நீதியின் சூரியனாய் நம் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த நீதியின் சூரியன் நம்ம மேல் உதிக்கும் போது என்ன இருக்குமா, அவர் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இன்றைக்கு ஆரோக்கியத்துக்காக நம்ம அநேக காரியங்களை டாக்டர் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறோம். டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சில எக்ஸசைஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், உடற்பயிற்சிகளை ஃபாலோ பண்ணுறோம். அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். எதுக்காக? நம்ம ஆரோக்கியத்துக்காக, சுகத்துக்காக, பலனுக்காக அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சட்டையின் கீழ் என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். கர்த்தருடைய சிறகுகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அன்பு தேவஜனமே, கர்த்தருடைய இறகுகளின் கீழ் ஆரோக்கியம் மாத்திரம் இல்லைங்க, சுகம் இருக்குது, அடைக்கலம் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. இன்றைக்கு கர்த்தருடைய சட்டையின் கீழ் நம்ம இருக்கிறோமா? நம்மளை ஆராய்ச்சி பார்க்கணும். இன்றைக்கு நம்ம எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாலும் சரி, சாலை விதிமுறைகளை நம்ம பின்பற்றி ஒழுங்குமுறையை நம்ம பயணம் செய்தாலும் சரி, நமக்கு எதிர்கொண்டு வரவர்கள், நம்மளை பின்பாக வரவர்கள், நம்மளுடைய அருகில் வரவர்கள் நிமித்தம் நமக்கு பாதுகாப்பு இருக்குன்னு என்பதை நிச்சயம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். சங்கீதம் 91:4 சொல்லப்பட்டிருக்கு, அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலம் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. அவர் சட்டையின் கீழ் நமக்கு ஆரோக்கியம் இருக்குது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த மகளுக்கு நிறைவான பலனை தேவன் கொடுப்பார் என்பது போவாசு ரூத்தை பார்த்து சொன்னாங்க. நிறைவான பலன் இருக்குது. அன்பு தேவஜனமே, நீங்கள் நானும் யாரு கீழே இருக்கிறோம்? யாரோட கரத்தில் இருக்கிறோம்? யாரோட மரவில் இருக்கிறோம்? ஒரு அடைக்கலத்தோடு இருக்கிறோமா? பாதுகாப்போடு கூட இருக்கிறோமா? நம்மளை ஆராய்ச்சி பார்க்கணும். என் வாழ்வில் இருக்க இருளை நீக்குகிற தேவன் ஒருவர் உண்டு. உங்களால் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, இடைப்பட்ட காலத்தில் தம்முடைய ஜனங்களுடைய இருளை நீக்கின நீதியின் சூரியனே, என் வாழ்க்கையில் இடைப்படும் ஐயா. நீதியின் சூரியன் ஆனவரே, என் வாழ்க்கையில் இடைப்படுங்கப்பா. உங்களுடைய சட்டையின் மறைவு எங்களுக்கு உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும், அடைக்கலம் உண்டாகட்டும். எங்களை குணமாக்குங்க, எங்கள் பலவீனத்துலேருந்து சுகவீனத்துலேருந்து எங்களை குணமாக்குங்கன்னு கேட்க முடியுமா? நிச்சயம் நீங்கள் கேட்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுப்பாராக. அவர் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. எப்படியாப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் தேவன் அதை மாற்ற, உங்களை குணமாக்க வல்லமுள்ள தேவன். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் தரையில் விழாத வார்த்தைகள், வெறுமையாக திரும்பாத வார்த்தைகள். தாம் சொன்ன வார்த்தையை தேவன் நிறைவேற்ற வல்லமுள்ளவர். அவர் குணமாக்குகிற கர்த்தர். அவர் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் உண்டு. அவருடைய சட்டையின் கீழ் நிறைவான பலன் உண்டு. அன்பு தேவ ஜனமே, கர்த்தருக்கு பயந்தவர்கள் அதை தான் சொல்லுது, நாமத்துக்கு பயந்தவர்கள். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ நாமங்களை சொல்லி
இன்றைக்கி துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்களே, நீங்களும் நாமனும் சொல்ல வேண்டிய ஒரு நாமம், ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசுவே. வானோர் பூதலத்தோர் முழங்கால்களை முடக்குகிற நாமம், அண்ட சராசங்களையும் ஆளுகிற நாமம், சதா காலமும் உள்ள தேவனுடைய தெய்வீக நாமம். அப்படியாப்பட்ட நாமத்தை ஆபிரகாம் தொழுது கொண்டார். சதா காலமுள்ள தேவனை, ஓலாம் தேவன் அவர் தொழுது கொண்டார். சதா காலமுள்ள தேவனுக்கு பலிபடமிட்டு பணிந்து கொண்டார். தாவீது சதா காலமுள்ள தேவன், கிருபை செய்கிற தேவன் யார் என்பதை தாவீது தொழுது கொண்டார். அன்பு தேவஜனமே, கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். உங்கள் வாழ்வில் இருக்க எல்லா இருளின் ஆதிக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். அவர் சட்டையின் கீழ் இருக்கிற அந்த ஆரோக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார், உங்களை குணமாக்குவார், மகிழ்ச்சி அடைய செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதுகாப்பு தேவன் கொடுப்பார், மகிழ்ச்சியும் செழிப்பையும் தேவன் கொடுப்பார். தேவனை நாடி பயந்து நடக்கிற அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை நன்மைகளும் தேவன் கொடுப்பாராக. அன்பு தேவஜனமே, இவர்களெல்லாம் அந்த சதா காலமுள்ள தேவனை தொழுது கொண்டதுனால, அவர் சட்டையின் கீழ் அடைக்கலத்தில் இருந்ததுனால தேவன் அவர்களுக்கு நிறைவான பலனை கத்தர் கொடுத்தார், நன்மைகளை கத்தர் கொடுத்தார். அன்பு தேவஜனமே, இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்களுக்கு, அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நிச்சய நீதியின் சூரியன் உதிக்கும். உங்கள் வாழ்வில் இருக்க எல்லா இருளின் வல்லமைகள், எப்படியாப்பட்ட இருளின் வல்லமைகளாக இருக்கலாம், ஆனால் எல்லா வல்லமையிலிருந்து கத்தர் உங்களை நீங்களாக்கி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீதியின் சூரியனுமா, உதித்து வருகிற நீதியின் சூரியனுமா, வெளிச்சமானுடைய தயவு, உதவி, ஒத்தாசை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டாகும். அவருடைய வெளிச்சமானவர், அவர் ஜீவ ஒளியானவருடைய வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. உங்கள் வாழ்வை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார், உங்களை குணமாக்குவார், உங்களுக்கு பலனை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். எல்லா பலவீன படுக்கையை மாற்றி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அடையும்படி கர்த்தர் செய்வாராக. கண்களை மூடி அன்பினாவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நாமத்துக்கு பயப்படுகிறவர்களுக்கு சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் என்று சங்கீதக்கார தாவீது பாடலை பாடினது போல அப்பா, நாமத்துக்கு பயப்படுகிற ஆண்டவரே அப்பா, சுதந்திரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. நீதியின் சூரியனா இருங்க ஐயா. எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் எங்கே வருகிறீரோ அப்பா, கர்த்தர் எங்கே இருக்கிறீரோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுப்பா. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்க சொன்னீங்களப்பா. அப்பா, நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளோட வாழ்வில் எப்படியாப்பட்ட இருள் இருக்கலாம், பலவீனம் என்ற இருள் இருக்கலாம், சுகவீனம் என்ற இருள் இருக்கலாம், ஆண்டவரே மாந்திரிக செய்வின அப்பா துதிக்கிற சோத்திரம், பாவ இருள், சாப இருள் இருக்கலாம். இன்னைக்கு இருள் நீக்குகிற நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் உதிக்கட்டும், ஜீவ ஒளியானுடைய வெளிச்சம் உதிக்கட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் ஆண்டவரே சுகத்தை கொடுங்க, அடைக்கலத்தை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க, குணமாக்குவேன் என்று வாக்கு பண்ணினீங்களப்பா. எல்லா பலவீன கட்டுக்கள், சுகவீன கட்டுக்களை கத்தர் மாற்றுங்க. மன வலிமையை, மன பலத்தை கத்தர் கொடுங்க. சரீர ஆண்டவரே பலத்தை கத்தர் கொடுப்பீராக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் குணமாக்குகிற தேவனா இருக்கிறீரப்பா, பரிகாரியான தேவனப்பா. ஏகோவா ரஃபா மீனும் நாமமுடையவரே, இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை ஆண்டவரே நீர் கட்டளையிடுவீராக ஜெபிக்கிறோம்ப்பா. பலவீனத்தை குறிச்சிருக்கிற எல்லா ஆண்டவரே மரண பயங்கள் மாறட்டும்ப்பா. சுகவீனத்தை குறிச்சிருக்கிற எல்லா மரண பயங்கள் மாறட்டும் அப்பா. இயேசுவே மை துதிக்கிறோம்ப்பா. ஓ மை துதி சட்டையின் கீழ் அடைக்கலம் உண்டுன்னு சொன்னீங்களப்பா. ஏசு என்று கூப்பிடுங்க. அன்பு தேவஜனமே, இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது என்ன காரியத்தை குறித்து ஒரு பயம் இருக்கலாம், கலக்கம் இருக்கலாம், திகில் இருக்கலாம். இந்த நாள் ஏசு என்ற நாமத்தை நீங்கள் கூப்பிடும் போது அவருடைய ஆரோக்கியம், குணமாக்குகிற வல்லமை உங்களை ஆளுக செய்யும். அன்பு தேவஜனமே, ஓமை துதிக்கிறோம் ராஜாவை, ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வல்லமை கடந்து வரட்டும். எல்லா பயத்தை கொண்டு இருக்கிற எல்லா வல்லமின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் அப்பா. நீங்கள் புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல இருப்பீங்கன்னு சொன்னீங்களாண்டு. ஒரு ஆரோக்கியத்தை, சுகத்தையும், மகிழ்ச்சி, சமாதானத்தையும் பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுத்தமைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கேட்டு அப்பா உம்மை துதிக்கிறேன். என் தேவன் கொடுத்த தெய்வீக சுகத்துக்காய், பலனுக்காய், ஆரோக்கியத்துக்காய் நன்றி, நிறைவான பலனுக்காய் நன்றி, நிறைவான மகிழ்ச்சிக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவஜனமே, ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் பயங்கள்லேருந்து, கள்ளக்கங்கள்லேருந்து, திகழ்கள்லேருந்து தேவன் விடுதலை கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை குறித்து பயப்படுறீங்களோ அந்த பயத்தை கத்தர் மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிறைவை கத்தர் கட்டளையிடுவாராக. காட் பிளஸ் யூ. ஹேவ் எ பிளஸ்ட் டே.